சூழ்நிலைகளும் சுற்றியிருக்கும் மனிதர்களும் தான் நம் பழக்க வழக்கங்களுக்கு காரணம். வீட்டில் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். பள்ளிக்கு செல்லும் போது ஒழுக்கமாக கட்டுப்பாட்டுடன் இருக்கிறோம். சினிமா கொட்டகையில் குதூகலமாக கைத்தட்டி ஆடி பாடுகிறோம். பரிசுத்தத்தை பயிற்றுவிக்கும் தேவாலயத்தில் பக்தி பரவசத்துடன் இருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அதற்கேற்றார் போல் இருக்க வேண்டும். பரிசுத்தமான தேவாலயம், பரிசுத்தமான பாதிரியார், பரிசுத்தமான நடவடிக்கைகள் என்று எல்லாம் தேவாலயத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பரிசுத்தமான ஒரு மனிதனை உருவாக்க முடியும். இறைவன் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆதலால் நாமும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். சினிமா கொட்டகை தேவாலயத்தை போல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போலவே தேவாலயமும் சினிமா கொட்டகை போல் மாறிவிட்டால் எப்படி இருக்கும்? இறைவன் புறத்தோற்றத்தை பார்ப்பதில்லை, அவர் உன் இருதயத்தை மட்டுமே பார்க்கிறார் என்று பலரும் நியாயப்படுத்துவார்கள். அந்த இருதயம் வளமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இருக்கும் இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வளமான நிலத்தில் தான் நல்ல விதைகள் முளைத்து பல மடங்கு கனிகளை கொடுக்கும். மனம்தான் எண்ணங்கள் தோன்றுமிடம். எண்ணமே ஒரு நாள் செயலாகும். பரிசுத்தம் இருந்தால் இறை பக்தி துளிர்விடும். இறை பக்தி இருந்தால் இறை பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஞானம் இருந்தால் பரிசுத்தமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படும். நீங்கள் செல்லும் ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பழகும் நபர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனின் ஆலயமாய் இருக்கிறீர்கள். பரிசுத்தமான ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென்.